இன்றைக்கி நம்ம பிரதி சமையலில் பார்க்க போகிற ரெசிபி கார்லிக் சில்லி ஷ்ரிம்ப். இது ஒரு ஸ்பைசியான அதே சமயம் ரொம்ப டேஸ்டான ஒரு ஃப்ரை. வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இதுக்கு ஒரு மேரினேஷன் நம்ம ரெடி பண்ணிடலாம். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஸ்டார்ச், 1 டீஸ்பூன் சோய் சாஸ், இது லைட்டாக இருந்தாலும் சரி டார்க் சோயா இருந்தாலும் பரவாயில்ல, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் மிளகு பொடி, 1 முட்டை, 1/2 டீஸ்பூன் உப்பு, இவ்வளோதாங்க. இப்போ இதுக்கு நான் ஒரு 300 கிராம் ஷ்ரிம்ப் நல்லா கழுவி, அதை தண்ணி கொஞ்சமும் இருக்கக்கூடாது, தண்ணி நல்லா வடிய வச்சுருங்க. அதுக்கப்புறம் அந்த தண்ணி வடிஞ்ச ஷ்ரிம்பை இந்த மேரினேஷனில் போட்டு ஒரு 30 மினிட்ஸ் நம்ம இதை அப்படியே ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம இதை ஃப்ரை பண்ணலாம். இப்போ இது 30 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். ஊறுறதுக்குள்ளே நம்ம ஒரு 3 பச்சை மிளகாவை நல்ல பொடிசாக நறுக்கி வச்சிடலாம். அதே மாதிரி நல்ல பூண்டும் நல்ல 2 டேபிள் ஸ்பூன் பொடிசாக நறுக்கின பூண்டு, மிளகாய், பூண்டு. இது கூட நான் ஷிஷிட்டோ பெப்பர்ஸ், இது ஷிஷிட்டோ பெப்பர்ஸ் நம்ம அந்த பெல் பெப்பர்ஸ் மாதிரியே தான் இருக்குது. இதில் ரொம்ப ஒன்றும் காரம் இல்லை. நான் கூட ரொம்ப காரம் இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். நான் காரம்லாம் அப்படி ஒன்றும் இல்லை. அதனால இதில் ஒரு 6லேருந்து 7 பச்சை மிளகா நான் இதில் சேர்த்துக்க போகிறேன். கழுவி இதை நம்ம தனியாக அது கூட சேர்த்துக்கிறதுக்கு வச்சுக்கலாம். இதை நடுவில் ஒரு கீரல் மட்டும் கீறி வைங்க. $30 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம அந்த ஷ்ரிம்ப் எடுத்து ஒன்றொன்னா அப்படி பொரிக்க போகிறோம். ஃப்ளேம் மீடியம்லேயே இருக்கட்டும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருந்தால் வெளியில் இருக்க அந்த கார்ன்ஸ்டார்ச் கோட்டிங் மட்டும் கருப்பாயிடும், உள்ளே வெந்திருக்காது. அதனால் இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா குக் ஆகிருக்கணும் ஷ்ரிம்ப். ஷ்ரிம்ப் எல்லாம் இப்போ நல்லா ஃப்ரை ஆயாச்சு. இனி இதை எடுத்துடலாம் நம்ம. இப்போ ஷ்ரிம்ப் எல்லாம் எடுத்த பிறகு மிச்சம் இருக்க அதே எண்ணெயில் நம்ம நறுக்கி வச்ச பச்சை மிளகாய், பூண்டு, இது கூட 1 டீஸ்பூன் ஜீரகம், இதுவும் போட்டு நம்ம நல்லா வதக்க போகிறோம். அந்த பூண்டோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம இதை வதக்க போகிறோம். இப்போ இந்த பூண்டில் இருக்க பச்சை வாசனை எல்லாம் நல்லா போன உடனே நம்ம ஃப்ளேமை ரெடியூஸ் பண்ணிடணும். நல்ல சிம்மில் போட்டுருங்க. சிம்மில் போட்டுட்டு இதுக்கப்புறம் நம்ம இதில் மசாலா பொடிகள் சேர்க்க போகிறோம். சிம்மில் போடலைன்னா நம்ம போடுற மசாலா பொடி உடனே கரிஞ்சிரும். அதனால் இது ரொம்ப முக்கியம். ஃப்ளேமை கம்மி பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் மிளகு பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, உங்களுக்கு ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் அதுக்கு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, 1 டீஸ்பூன் ஜீரக பொடி. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ். நான் சிராச்சா சாஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிராண்ட் ஹாட் சாஸ் வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் 1-2 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்துக்கு கூடவும் 1 டீஸ்பூன் போல் சோய் சாஸ், இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த எண்ணெய்லாம் கொஞ்சம் லைட்டாக அந்த மாதிரி பிரிஞ்சு வர மாதிரி இருக்கணும். இது கூட உங்களுக்கு ஆப்ஷனல் வேணும்னா 1 பிஞ்ச் கலர் பவுடர் சேர்த்துக்கோங்க, ஃபுட் கலர். இப்போ பாருங்கள், நம்ம அந்த மசாலாலேருந்து அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா வருது. இந்த நேரம் நம்ம இந்த மாதிரி வெங்காயத்தை இந்த மாதிரி பெருசு பெருசாக கொஞ்சம் நறுக்கி அதையும் அந்த ஷிஷிட்டோ பெப்பர்ஸ் வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் போட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ உங்களுக்கு இந்த ஷிஷிட்டோ கிடைக்கலன்னா நம்ம ரெகுலர் பெல் பெப்பர்ஸ், கேப்சிகம், அதையே நீங்கள் போட்டு இந்த மாதிரி வதக்கிக்கலாம். இதை போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கின பிறகு நம்ம பொரிச்சு வச்ச அந்த ஷ்ரிம்பையும் இது கூட இப்போ போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நல்லா ஃப்ளேமை கொஞ்சம் ஹையில் வச்சுக்கோங்க. ஹையில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி கிளறுங்க. கிளறும் போது எல்லா ஷ்ரிம்ப்லேயும் அந்த சில்லி சாஸ் எல்லா துண்டுலேயும் படுற மாதிரி நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ நம்ம கார்லிக் சில்லி ஃப்ரை கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. இந்த நேரம் உப்பு பாருங்கள். உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு நம்ம கார்லிக் சில்லி ஷ்ரிம்ப் ரெடி. இனி இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. இது நம்ம ஃபேமிலி பார்ட்டிஸ்க்கெலாம் நல்ல appetizer ஆட்டு இதை நம்ம வைக்கலாம். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். அந்த கலர், அந்த ரெட், அந்த ஷிஷிட்டோ பெப்பர்ஸோடைய அந்த கலர் க்ரீன், அதெல்லாம் நல்ல ஒரு அழகான காம்பினேஷனாக இருக்குது. இந்த ஷ்ரிம்ப் நல்ல ஸ்பைஸியாக இருக்குது. உங்களோட ஸ்பைஸ் லெவலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த சாஸ், அந்த சில்லி பவுடர் அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஷிஷிட்டோ பெப்பர் அப்படி ஒன்றும் காரம் இல்லை. அது பார்க்க பயங்கரமாக இருக்குது, ஆனால் அது காரம் எதுவும் இல்லை. நம்ம பெல் பெப்பர்ஸ் மாதிரியே தான், கேப்சிகம் மாதிரியே தான், காரம் இல்லாமல் இருக்குது. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு மறக்காமல் சொல்லுங்கள். அதோட என்னோடய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது இருந்தீங்கன்னா மறந்துடாமல் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.